நம்ம ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்த்தோம்னா மேபி லேக் தெரியலாம். ஏன்னா கூட வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க லேக் இருந்ததுன்னு. நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது மூவி. என்னால டீவியேட் ஆக முடியல. சூப்பரா இருந்தது. ஹீரோ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஆக்சுவலா யாரோட ரோல் வந்து அதிகமா இருக்கு? இவங்க நல்லா பண்ணிருக்காங்க, இவங்க கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிலாம் தோணல. பட் எனக்கு வந்து மெயினா வந்து அட்டகத்தி தினேஷோடது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரதருக்காக அவங்க ஃபைட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஜெய்பி மாதிரி ஒரு சமூகத்துக்கு தேவையான படம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அது எந்த மாதிரி ஓகே ஆச்சு? ஆமா, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி படம் வந்து இன்னும் நிறைய வரணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10/10 கொடுக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. பிளாங்கா தான் போனேன். பட் படம் பார்த்தோன்னே ஒரு ஃபுல் ஹார்ட் ஃபில்டா வருது. நல்லா இருந்தது. மேபி இந்த மாதிரி லைக் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு எதுவும் பெருசா கனெக்ட் ஆகல. ஏன்னா நான் அந்த மாதிரி இல்ல. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. கேரக்டர்ஸா இருந்தாங்க எல்லாருமே. ஆக்டர்ஸா எல்லாமே கேரக்டர்ஸா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட நேம் தண்டகாரண்யம் டிஃப்ரெண்டா இருக்குன்றதுக்காக தான் நான் படம் பார்க்க வந்தேன். அதிரியன் சார் வந்து அவரோட செகண்ட் மூவி இது. இந்த மூவில விஷுவல் மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கும். நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டோரியுமே வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா உங்க கூட கனெக்ட் ஆகும். பர்டிகுலர் ஒரு சொசைட்டியை வந்து அவங்க பிளேம் பண்ணி அவங்க மேலே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரியாரிட்டி இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு பர்டிகுலராக அவங்க பொலிட்டிக்கல் வைஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலரில் அந்த சொசைட்டி பழங்குடியினர்லாம் வந்து ஒரு ஜாப் கிடைச்சி கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும் அப்படின்னு அங்கிருந்து அவங்க இடத்த விட்டு வெளியில வரதே பெரிய விஷயம். இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க ஜெய்பீம்க்கு அப்புறம். பட் ஆனா அது வரதே பெரிய விஷயம். ஆனா அதை வந்து அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தப்பா யூஸ் பண்ணி அவங்கள சாகடிச்சு பொலிட்டிக்கல் வைஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்றது வந்து இவங்க பொலிட்டிக்கல் வைஸ் வந்து ஒரு 50 பேர் 100 பேரை சாகடிச்சுட்டு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸா கொடுத்துறாங்க. ஆனா அதை தாண்டி அந்த 50-100 பேர் வந்தது 50-100 ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் பார்க்கணும். எல்லா உயிருமே ஈக்குவல் தான். ஸோ இதில் வந்து இந்த சொசைட்டி அந்த மாதிரி பார்க்காம எல்லாமே ஈக்குவலாக பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து இந்த மூவி வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கும். மூவி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க நம்ம இந்த சொசைட்டில இப்படி எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா படம் பாருங்க. தேங்க்யூ. டைரக்டர் சார் வந்து அந்த ரியல் ஸ்டோரிய நல்லா எடுத்து காமிச்சிருக்காரு. இது வந்து ஃபேமிலி எல்லாருமே ஜென்ரலா வந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு படம். புரியலங்க? ஆமா, இல்ல ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்லுவாங்க, ஆளு சின்னதா இருந்தாலும் மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசுன்னு சொல்ற மாதிரி நல்ல அருமையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. வந்து பார்க்கலாம் தாராளமா ஃபேமிலியோட. தினேஷ் சார் வந்து சொல்லவே வேணாம். அவரே சொல்லியிருக்காரு நான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல. அதனால அவரு செல்ஃபா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பார்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு அட்டகத்தின்னு அந்த பேர் வாங்கும் போது இருந்த ஒரு இது வந்து அந்த காலேஜ் பையனா ஸ்டூடெண்ட் பையனா ஒரு வடலத்தனமா இருந்த ஒரு இன்னசென்ட்லாம் இல்லாம இன்னைக்கு அந்த கேரக்டருக்கு என்ன வேணும்ன்ற அளவுக்கு அவர் நல்லா பக்காவா பர்ஃபெக்டா அவரு நல்லா காமிச்சு. புரியல சார்? மியூசிக் நல்லா இருக்குங்க. அந்த எல்லா இடத்துலயுமே தான் சொன்னேன். அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படிதான் சொல்லணும். எல்லாமே ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கு.